அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான், முருங்கை குச்சி விற்கிறேங்கண்ணா ஃபார் 4500 ரூபாய். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அவன் ஸ்டோரை போய் பார்த்தேன். 4200 முருங்கை மரத்தோட குச்சி விற்கிறாங்க. டாலர் விலை ஏறிடுச்சுன்னு எல்லாரும் என்டையர் இந்தியா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏன்னா பிகாஸ் when I was start selling in Amazon.com the dollar it was 68 rupees. ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ஒரு வெப்சைட் பண்ணா எவ்வளவு சார்ஜ் ஆகும், why you haven't created a website, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. அதை இனிஷியேட் பண்ணாமலே இருந்தேன்னு நினைக்கிறீங்க. they took long time for நானும் சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அது கிடப்புல போட்டு கிடக்கு. நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டைம் இஸ் 3:55 now. ஸோ 4 o'clock உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரேன். உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வேண்டாம். எங்களோட ஹாப்பி லிக்ஸுக்கு நாங்கள் பண்ண ஒரு மியூசிக்கை காட்டுறேன். Happy, 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 happy licks, licks, Okay. licks. யார்கிட்ட கேட்டீங்க? யார் பண்ணி கொடுத்தா? இது யார் பண்ணி கொடுத்தான்னா என்னோட யூகேஜி படிக்கிற பொண்ணு தான் பண்ணி கொடுத்தா. Happy, 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 licks, licks, licks. This is a raw sound. This is the raw sound. It will produce a video with the script exactly like nobody can identify who did this. நீங்க கிருத்திகாவா இல்ல அதுவான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் கேமராமேன், இப்போ நான். எனக்கு மொத்தமாக 3 பார்ட்னர்ஸ் தான். ஒன் இஸ் அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் குமார் வெம்பு and the third one I have Asal Shivashankar sir as a mentor come as a இதாக வந்திருக்கார். இதை வச்சு தான் இந்த ஜேர்னி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இட்ஸ் நாட் அ ஹாப்பி எண்டிங், இட்ஸ் ஹாப்பி பிகினிங் ரேங்கில் தான் நான் பார்க்குறேன். இனிமேல் தான் எனக்கு ஒரு பெரிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீ எப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அனிருத் சாருக்கும் உங்களுக்கும்? அது எப்படி உள்ளே வந்தார் அவர்? சரி இல்லை, அவர் அதான் அப்ரோச் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அப்போ வந்து வி கேம் டு நோ தட் ஹீ டேஸ்டட் அவர் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஹீ லைக்ட் இட் அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஹீ ஆல்ரெடி காட் அ கனெக்ஷன் பிட்வீன் அஸ். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, சினிமாவில் பார்த்த மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு தான் எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஒரு மைண்டில் இருந்தாங்க. அதாவது உங்களை உட்பட எனக்கு ஒரு மாற்றம் கிடச்சிடாதா, என்னை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சிஎம் ஆயிட மாட்டாரா, நான் நினைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாராங்கிறத நான் லாஸ்ட்டு 10 days நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் சிஎம் ஆனால் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணுறாருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய ராஜராஜன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெல்கம் டு அவர் ஷோ. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உங்களோட ஜேர்னியில். அண்ட் நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்ணும்போது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் தான் நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி எண்டிங் ஆரம்பித்தப்போ மீட் பண்ணோம், அப்புறமா அதை வந்துட்டு ஒரு 32 ஸ்டோர்ஸ் இருக்கும்போது மீட் பண்ணோம், அப்புறமா ஒரு 50 அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும்போது தான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது என்னென்னா, மியூசிக் டைரக்டர் அனிருத் சார் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹாப்பி எண்டிங் அப்படின்னு. வெரி ஹாப்பி ஆக்சுவலி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன நடந்துச்சு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் 1 year முன்னாடி நம்ம ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ்னு ஒரு பிராண்ட் ஒன்று வச்சுருக்கேன், நான் அதில் ஒரு 3 கடை 4 கடை வச்சுருக்கோன்ற மாதிரி பேசணும். ஒவ்வொரு பீரியட்லேயும் அப்புறம் அடுத்தடுத்த இன்டர்வியூவில் ஒரு 5-8 மாறிச்சு. சி இப்போ ஆக்சுவலி none of my business have a partners so far. ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட். எனக்கு மொத்தமாக 3 பார்ட்னர்ஸ் தான். ஒன் இஸ் அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் குமார் வெம்பு and the third one I have Asal Shivashankar sir as a mentor come as a இதாக வந்திருக்கார். ஸோ இவங்க 3 பேர் தான் என்னோடய பார்ட்னர்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ இதை வச்சு தான் இந்த ஜேர்னி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இட்ஸ் நாட் அ ஹாப்பி எண்டிங், இட்ஸ் ஹாப்பி பிகினிங் ரேங்கில் தான் நான் பார்க்குறேன். இனிமேல் தான் எனக்கு ஒரு பெரிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி ஐ ப்ராமிஸ் தம் ஐ வில் டேக் டு த நேஷனல் லெவல் பிராண்ட்ஸ்ன்னு சொல்லி ஐ ப்ராமிஸ் தம் and they trusted on a brand. Basically more than trust, more than money, more than everything, they liked my product. They are my big time customers. They are my happy fans. Okay. So Kumar Vembu saroda wedding, avanga ponnoda wedding ku naanga da ice cream supply pannirundom. So the entire family is very happy. Na appo and time la enak or idea எல்லாம் கிடையாது, pitch பண்ணனும் இல்ல. So after the sequence of events இதெல்லாம் நடக்கும்போது, ஸோ we are about to go to a certain level. இந்த FMCGs and இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டிங்ஸு, எங்களுக்கு என்ன தனியாக ஓடுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நானுமே வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து அப்படியே படிப்படியாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் தானாக வந்தது தான். ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த சோலோ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்குலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். எது சரி எது தப்புன்னே தெரியாது. நம்ம பண்ணுறது தான் சரி, நம்ம பண்ணுறது தான் தப்புன்னு போயிட்டுருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இப்போ எனக்கு ஹாப்பி எண்டிங் வந்து எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருந்தால் நல்லாயிருக்குமே,
நம்மளோட மோர் தென் மணி ஐ அக்செப்ட் தெம் ஆஸ் அ மென்டராக தான் நான் பார்க்குறேன். After Kumar Vembu's entry and Shivshankar sir's entry, they pointed me, the way you are thinking is this way, wrong, right. என்னை ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அவர் கைட் பண்ணுறதாகட்டும். ஸோ ஆக்சுவலி ஐ வென்ட் ஃபார் ஐஓக்காக தான் நான் மெயினாக போய் நான் ஹெல்த் ரிலேட்டடாக இது ரிலேட்டடாக பார்க்குறக்காக ஹீ இஸ் மோர் கன்சர்ன்ட் ஆன் மீ. ஸோ நீங்கள் அவர் அந்த ஐஓ பற்றி பேசல, நீங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அவர் எப்படி பார்ப்பார்னா, அவர் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் தன்னோட பர்சனலைஸ்டாக பார்ப்பார். நீ உன்னோட ஃபுட் டயட் இருக்குது எப்படி இருக்குது. ஹீ இஸ் மோர் ஆஃப் அ திங். ஐ மோர் ஆஃப் அன் ஐஓ பேஷண்ட்டாக போய் இல்லை நாட் ஓன்லி இப்போ தனியாக யாராவது போகிறோம், சும்மா அவரை பார்க்க போகிறோம், விசிட் பண்ண போகிறோனாலுமே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் வெரி நைஸ். அந்த ஹெல்த் பற்றி தான் நிறைய பேசுவார். ஹெல்த் பட் மட்டும் தான் பேசுவார். எனக்கு இஃப் யூ நோட்டிஸ் மீ ஆர் நாட். ஸோ நான் வந்து ஒரு 85ல இருந்தேன். I brought in 72 one time. So I'm focusing on my health, sugar cuts, not eating junk foods. நான் முன்னெல்லாம் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன், சூப்பு சில்லி சிக்கன் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே போக மாட்டேன்னு. ஸோ இப்போல்லாம் வந்து ஐ கட் டவுன் ஆல் தோஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறதில்ல. இதெல்லாம் ஐ சேஞ்ச் ஸோ மச் ஆஃப் திங். ஹீ சேஞ்ச் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இன்சைட் மை பாடி as well as my mind. Earlier I was thinking like ஒரு மிடில் கிளாஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு சம்பாதிக்கிறேன், நான் அதை க்ரோ பண்ணுறேன், நான் தனியாக க்ரோ பண்ணுறேன். தென் ஹீ சேஞ்ச் மை கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மை பிஸ்னஸ். நீ இப்படி யோசிக்கக்கூடாது. அவரோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன், சொன்னாலே 1000 கோடி 2000 கோடி தான் ஆரம்பம் அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து ஹீ சேஞ்ச் மை ஐ சி த பொட்டன்ஷியல் ஆன் யூ, பட் யூ ஷுட் திங்க் இன் திஸ் வேன்னு எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் கொடுத்தார். ஸோ ஐ மெட் ஹிம் லைக் லாஸ்ட் ஆகஸ்ட்டில் மீட் பண்ணேன். ஸோ இந்த ஒரு 6 monthsல வந்து ஐ drastically changed my attitude, the people, the health and everything. It's completely changed ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மாறும்போது தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வாட் இஸ் ஹாப்பி எண்டிங், வாட் ஹேவ் டு டூ, யூ நீட் லாட் ஆஃப் மென்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இதெல்லாம் வேணும். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஐ திங்க் ஆஃப் டூயிங் தேட், நெட்வொர்க்கிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் இட் ஹெல்ப் மீ a lot. I should thank him, and he's kind of my godfather மாதிரி ஆங்கிளில் பார்க்குறேன். ஸோ that's the one thing. And ஸோ அப்போ அங்கேருந்து போகும்போது எங்களுக்கு நிறையா சேலஞ்சஸ் வந்துச்சு. We are having like a 50 stores now, and close to 3 countries we have our presence. Super. So every month we are opening 3 stores. And இதுதான் எங்களோட அப்டேட்ஸாக இருக்குது. அண்ட் ரீசென்ட்லி we have launched Happy Licks ன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அதில் வந்து நான், அதாவது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு செக்மெண்ட்ஸ் ஆஃப் இதுக்கு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஏர்பிஎன்பி ஒரு பிராண்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏர்பிஎன்பி வந்து எப்படி வந்து க்ரோ ஆனாங்கன்னா, தே ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க ஒரு பீரியடில் காசே இல்லை. தே நீட் லிட்ரலி நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகணுன்னா கூட ஒரு இது வரப்போ தே இந்த பிரசிடென்ஷியல் கேம்பெயின்ஸ் நடக்கும்போது தே வெண்ட் ஃபார் சீரியல்ஸை வந்து அந்த பிரசிடென்ஷியல் ஃபோட்டோஸை போட்டு கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தெரியாமையே தே ஹவ் சோல்ட் ஸோ மச் ஆஃப் யூனிட்ஸ். இட்ஸ் க்ளோஸ் டு எல்லாம் சொல்கிறது ஒரு $40,000 $50,000 அந்த சீரியல் மட்டும். அதாவது $4 சீரியலில் வாங்கி $40 விற்று அந்த ஃபன்னி ஃபோட்டோஸை க்ரியேட் பண்ணி அந்த பேக்கேஜிங்காக மட்டும் மக்கள் வாங்க ஆரம்பிச்சு $40,000 விற்றுட்டாங்க. அந்த பிரசிடென்ஷியல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அதர் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஹீ ஃபண்டட் ஏர்பிஎன்பி அண்ட் தே டுக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம் ஸ்டோர்ஸுமே பார்க்குறேன். ஸோ வி ஸ்டார்டட் வித் அவர் ஓன் ஸ்டோர்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் போது ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸ்னு ஒன்று மாடல் பண்ண ஆரம்பித்தோம். சி வி ஆல்சோ அக்செப்ட் லாட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ். இப்போ ஸ்கேம் வேர்டு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் நீங்கள் சொல்லும்போது ஜஸ்ட் பிகினிங், ஹாப்பி எண்டிங் இல்லை, ஹாப்பி ஸ்டார்டிங் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் நாங்கள் வந்து ஜஸ்ட் பிகினிங் இதெல்லாம் நாங்கள் முதலே பார்த்துட்டோம். ஸோ யூஆர் இன் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அண்ட் யூ ஆர் என்டரிங் இன் டு அ நியூ லெவல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இது எப்படி வந்துட்டு இந்த கால் 2 பேரும் வந்து மீட் பண்ணி எப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அனிருத் சாருக்கும் உங்களுக்கும்? எப்படி உள்ளே வந்தார் அவர்? சார் இல்லை, அவர் அதான் சொன்ன மாதிரி நான் வந்து ஹீஸ் ஆக்சுவலி பிராண்ட் அம்பாஸ்டராக நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அப்போ வந்து வி கேம் டு நோ தட் ஹீ டேஸ்டட் அவர் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஹீ லைக்ட் இட். அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஹீ ஆல்ரெடி காட் அ கனெக்ஷன் பிட்வீன் அஸ். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு வி டேக் இட் இன் டு த நெக்ஸ்ட் லெவல்ன்ற மாதிரி வி அப்ரோச் தெம். அண்ட் இந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் அ பிராண்ட். ஸோ எங்களோட பழைய இன்வெஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் சொன்னோம், அவங்க பேக்ரவுண்ட் சொன்னோம். ஹி ஹாப்பிலி அக்செப்டட். அண்ட் ஒரு சவுத் இண்டியன் பிராண்டுக்கு ஹீ கேம் ஃபார் லைக் என்னை மாதிரி ஒரு காமன் மேனோட பிராண்டுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ஐ மஸ்ட் பி கிரேட்ஃபுல் டு ஹிம். வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா உங்களுடைய
ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஹாப்பி லிக்ஸுங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து என்ட்ராயிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரான்ச்சைஸ் பற்றியும் பேசிகிட்டு இருந்தீங்க. அது குறித்து பேசணும். இந்த ஹாப்பி லிக்ஸ் என்ன, அது என்ன பண்ண போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லிக்ஸுங்கிறது ஒன்று ரொம்ப சாதாரண கான்செப்ட் தான். இப்போ ஸ்டோர்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் தான் ஸ்டோருக்கு போய் வாக்இன் பண்ணி பண்ணணும். நம்ம வீட்டு சைடில் சண்டே ஆனால் ஒரு ஐஸ் வண்டி வந்து வரும். வி ஆல் நோ. ஸோ சம்மர் ஆனால் வி கோ அண்ட் கெட் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி குச்சி ஐஸ். ஸோ இப்போ வந்து யூ லிட்டரலி டோன்ட் see that கான்செப்ட் எனிவேர் இன் சென்னை ஆர் எனிவேர் எங்கேயுமே இல்லை. ரொம்ப கம்மியாச்சு. கிராம சைடில் ஒன்று ரெண்டு நடக்குது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸை தான் நாங்கள் வந்து பிடிக்கணும்னு நினச்சி இனிஷியலி நாங்கள் வந்து பாப்சிகல்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம். பட் அதை என்ன சேனலில் கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன் எங்களுக்கு கொண்டு போக முடியலன்னா, எங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டோரில் வந்து ஒரு கப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து 100 ரூபா வச்சுக்கோங்களேன். நாங்கள் குச்சி ஐஸ் வந்து 40 ரூபாலேருந்து 80 ரூபா விற்கிறோம். 40 ரூபா விற்றா என்னன்னா, இவன் இதை வாங்கினானா அதை வாங்க மாட்டான். இப்போ ஸ்டோருக்கு ரெண்ட் கொடுத்து இந்த 40 ரூபா குச்சி ஐஸை எங்களால் விற்று எக்கனாமிக்கல் ஒர்க் ஆகலை. தென் வி ஃபவுண்ட் அட்ஸ் இவி வெஹிக்கிள் மாதிரி ஒரு வெஹிக்கிளை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து இட்ஸ் ரோம் அரவுண்ட். வாட் வி ஹாவ் அண்டர்ஸ்டுட் இன் 2 months ஆஃப் டேட்டா, யூ டோன்ட் பிலீவ் இட், ஈவன் வி டோன்ட் பிலீவ் இட். எங்களோட ப்ரைம் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கும்ல, அந்த ஸ்டோரில் ஒரு சேல்ஸ் நடக்கும்ல, தட் இன்க்ளூசிவ் ஆஃப் 1.5 lakhs ரெண்ட் கொடுத்து 5 லேபர் வச்சு 30,000 ரூபா இபி பில் கட்டி ஒரு சேல் நடக்கும் இல்லைங்களா, அந்த சேலை ஒரு சாதாரண தள்ளுவண்டி பண்ணுது. ஒரு சாதாரண தள்ளுவண்டி பண்ணுது. ஒரு காமன் மேன் வந்து இட்ஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடல்ன்றதை நாங்களே எங்கள் ரொம்ப ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சோம். இட் இஸ் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்றதுக்காக. ஸோ தென் வி ஸ்டார்டட் எங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ் ஒரு 3-4 வெஹிக்கிள் வந்து சரி இது ஒரு லொகேஷனில் தான் அப்படி ஒர்க் ஆகுதா, வெவ்வேறு லொகேஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு லொகேஷன்ஸில் வி ஹேவ் டன். நீங்கள் வந்து தெருவா அப்போ வந்து இந்த வண்டி போகுது, வண்டி போகும். அது வண்டி போகும்னா எப்படி போகும்னா, அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்த கியாஸ்க் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு மாடல் வச்சிங்கன்னா அங்கே என்ன ஓடுதோ அங்கே வர கஸ்டமர்ஸ் தான் செட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு காலை மத்தியான நேரத்தில் ஒரு இளநீ கடை பக்கத்தில் போய் நிற்பாங்க. இளநீ கடைக்கு வாங்குறவங்க எல்லாரும் ஒரு குச்சி ஐஸ் வாங்கிட்டு போவாங்கன்னு ஒரு சைக்கிள் இருக்கும். ஸ்கூல் விடுற நேரத்தில் 4 மணிக்கு போய் ஸ்கூல் வாசலில் நிற்பார். அங்கேருந்து முடிச்சு நேராக கொண்டு எங்கள் ஊரில் ரேஸ் கோர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ரேஸ் கோர்ஸில் போய் நிற்பாங்க. அங்கே முடிச்சுட்டு ஒரு நைட் டின்னருக்கு வந்து எங்கள் ஊரில் கோட்டமேடுன்னு ஒரு பிரியாணி கடை ஏரியா இருக்கும், அங்கே போய் வந்து நிற்பாங்க. ஸோ திஸ் கை இட்ஸ் ஆல்மோஸ்ட் செல்லிங் லைக் 200 to 300 பாப்சிகல்ஸ் a day. ஓகே. ஸோ நீங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு இப்போ எப்படி எல்லாம் வச்சுருக்கோன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் அந்த வெஹிக்கிள் தள்ளுறதுக்கு ஆள் கிடைக்காதுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ண, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பசங்களை ஐடென்டிஃபைட். அண்ட் நீ வர்றதில் நீ சேல்ஸ் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கோ, டோன்ட் பி சேலரிட். நீ வந்து நீ ஒரு ஐஸ் க்ரீம் வந்துன்னா ஒரு 10%, 15% பேஸ்ட் ஆன் எவ்வளோ சேல் பண்ணுறியோ அதை வச்சு பர்சன்டேஜ். வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ சம் பிஸ்னஸ். ஐ டோன்ட் ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ 20 வயசு பையன் ஒரு ஸ்விக்கி ஓட்டுறான்னா 30 வயசுக்கு அவனோட தன்மானத்தை விட்டுட்டு அவன் போய் டெலிவரி பண்ணுறான்னு நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆப்ஷன். ஸோ இப்போ இது அவன் கடை, அவனோட இது உன்னோட வெஹிக்கிள்ரா, நீ தான் பார்த்துக்கன்னு சொல்கிறப்ப தெர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் டர்னிங் இன்டு ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ திஸ் இஸ் கிவிங் சம்திங் மச் மோர் அட்வான்டேஜ் ஃபார் அஸ்ன்னு பார்க்கணும். இந்த லேபர் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ த சேல்ஸ் பர்சன்டேஜ் ஃபார் த பீப்புள் ஹூஸ் டேக்கிங் தஸ். இப்போ எங்களுக்கு எல்லா ஊர்லேயும் நாங்கள் பண்ண முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 18-25 வெஹிக்கிள்ஸ் பக்கத்தில் ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். சென்னையிலேயே ஒரு 4 வெஹிக்கிள் ஓடுது. தஞ்சாவூர், திருச்சி ஆல்மோஸ்ட் சவுத் ஜோன் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆல் த பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் நம்பர்ஸ். அண்ட் அதாவது வந்து ஸ்ட்ரீட்ல வந்து முதல்லலாம் வந்து இந்த டைம்ல அந்த அண்ணா வருவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். இப்பெல்லாம் வந்து அது கிடைக்கிறதே இல்லை. பரவாயில்ல, நல்ல ஒர்க் ஆகுதுன்னு கேட்கும்போது வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இப்போ ஒரு கேசா கிராண்ட் மாரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தான்னா அவனோட டார்கெட்டை முடிச்சிடறான். ஸோ ஏர்லியர் நம்மலாம் இருக்கும்போது வி ஹாவ் அ ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிட்டு. இப்போ பீப்புள் ஆர் நாட் லைக் தட். இப்போ சொல்கிறதே எப்படின்னா, காஸ்ட்லியாக வாங்கிட்டு வான்றதான் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இந்த லோக்கல் ஐஸை வாங்காத, தண்ணி ஐஸை வாங்காத, ஒரு நல்ல ஐஸ் வாங்கி சாப்பிடுன்ற மாதிரி தான் இப்போ வி ஆல்சோ எஜுகேட் அவர் கிட்ஸ் இன் தட் வே. ஸோ அது ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் கிடையாது. அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி குமார் எம்புவன் இவங்கெல்லாம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, the quality of the ice creams. That's the whole point. Correct. So they tasted, we explain what is our ethical background. So இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் they accepted as a coming as into the brand. ஸோ அதெல்லாம் தான் நான் என்னோட பாயிண்ட். நான் கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு தெருவில் விற்கிறேன்றக்காக ஐ cannot say like இப்போ நீங்கள் ஒரு முன்னாடிலாம் நம்ம குச்சி ஐஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க நம்ம அம்மா, சாப்பிட்டோன்னா சளி பிடிச்சிருமா உனக்கு அப்படின்னுவாங்க. இட் ஹேப்பன்ட் ஆல்சோ. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலி வந்துட்டு அப்போவே நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த பிராண்ட்ஸ் வரும் அப்பயுமே.
ஸோ இவங்க கிட்ட வாங்குங்க, இந்த பிராண்டில் வாங்காதீங்க அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அதை திருப்பியும் கொண்டு வந்திருக்கீங்கிறது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் பற்றி தான் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டில் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் உண்மையுமே சொல்லணும்னா இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸிங்கிறது ஒரு பேசிக்கலி ஒரு ஸ்கேம் வேர்டு மாதிரி தான் இருக்குது. இதில் 2 பேர் பக்கத்துலேயும் தப்பு இருக்குது. மெஜாரிட்டி வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க மேலேயும் ஒரு இப்போ ஆஸ் அ ஃப்ரான்ச்சைஸி ஓனராக நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து ஒரு குவாலிட்டியான ஐஸ்கிரீம் கொடுக்க முடியும், என் பிராண்டுக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸை கொடுக்க முடியும். நான் உங்கள் கடையில் உட்காந்து எப்படி சேல் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக தானே? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கலி இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்கலாம் இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். யார் இப்போல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வெரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக நாங்கள் ஃப்ரான்ச்சைஸிஸே கொடுக்கறதில்ல. வி லிட்டலி ஸ்டாப்ட் இட். வி ஐடென்டிஃபை த பீப்புள் ஹூஸ் ரியலி ஒர்த் இட். அவங்க உண்மையிலுமே அது வேல்யூ தெரிஞ்சு பண்ணுறாங்களா, வேலை செய்கிற ஆள் இருக்குது, அந்த மாதிரி பார்த்து தான் நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சு தான் கொடுக்குறோம். இப்போ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா வர்றவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ வி ஹாவ் 35 ஃப்ரான்ச்சைசி பீப்புள். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பர்சன் வந்து எங்கள் பெங்களூரில் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, தொம்மசுந்தராவில். யூ டோன்ட் பிலீவ் இட். அந்த லொக்கேஷன் வந்து இட் இஸ் லிட்டரலி ஃபெயில்டு லொக்கேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த ஒரு பா மாதிரி காம்ப்ளெக்ஸு அதில் ஒன்று எடுத்துட்டாங்க. மற்ற கடைகள் எல்லாமே காலியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மெயின் ரோடு ஆக்சஸ் கிடையாது அந்த கடைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஸ்டார்டட் தி ஸ்டோர். ஐ செட் லொக்கேஷன் நாங்கள் பார்க்கறதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட்டார். ஸோ அதனால் அது வந்து எங்களால் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் அது வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம். பட் ஹி செட் சார் அட்வான்ஸ் திருப்பி தர மாட்டேங்கிறாரு, வி ஷுட் டூ இட் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மந்த் இந்த டோட்டல் அவங்களோட கடை வாடகை 1 லட்ச ரூபா, அவங்க மொத்த சேல்ஸ் 30,000 ரூபா தான். ஸோ பட் த ஓனரோட அவங்களோட ஃபேமிலி இப்போ கூட நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து தட் லேடி இஸ் டெய்லி அவங்க ஸ்டேட்டஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மார்க்கெட்டிங்கில் ஆகட்டும், அவங்க தெரிஞ்சவங்களாகட்டும், கஸ்டமர்ஸ் அவங்க பர்சனலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சைட்ஸ். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்க்கு வந்துட்டாங்க வித்தின் ஒரு 8 months பீரியடில். இதே இன்னொரு லொக்கேஷன்ஸு நல்ல லொக்கேஷன், நல்ல இடம், that person was like என்ன சொல்கிறா, ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். ஸோ ஹி இன்வெஸ்டட் திஸ் அண்ட் நோபடி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப். அவர் என்ன பண்ணுவார்னா வாரத்துக்கு 2 நாள் கடையை மூடி வச்சுருவார். ஸோ த கஸ்டமர் ஈவன் தோ வாட் எவர் ஐ சே as a quality brand etc the store is shut down, it's automatically you lose the value. ஸோ அப்போ அது இதில் ஏன் தப்பு இருக்கா அவர் தப்பு இருக்கான்னு நான் சொல்லணும். ஓகே. ஸோ அது ஒரு ஆசையில் பண்ணுறாங்க. அது அவர் மேலேயும் தப்பு கிடையாது. அவர் வந்து 9 to 6 ஆஃபீஸ்க்கு போகணும். அவர் போகிற நேரத்தில் அவர் போகிற கடைக்கார பையன் ஃபோன் பண்ணி சார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரே வாரத்தில் சொல்லி வச்சுருவோம். யூ ஹவ் டு க்ளோஸ் த டோர். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலி இட்ஸ் அ இஷ்யூ பிட்வீன் த ஃப்ரான்ச்சைசிஸ் வெர்சஸ் ஃப்ரான்ச்சைசர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ அப்போ நம்ம வந்து அதனால ரொம்ப செலக்டடாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் கேம் இப்போ வந்திருக்கீங்க இல்லையா, இதுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். நம்ம வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறதே கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க ஐ திங்க் ஸோ. ஸோ அடுத்தது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெருசுன்னா ரொம்ப பெருசு. இது இட்ஸ் அகெயின் நான் சொன்ன போது ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போதே வந்து நான் ஒரு பிஸ்னஸை செலக்ட் பண்ணும் போது ஸ்கேலபிலிட்டி தான் மெயினாக பார்ப்பேன். இது எந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ண முடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுவோம். ஐஸ்கிரீமோட இண்டஸ்ட்ரியை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 30,000 crores பிஸ்னஸ். ஸோ இதோட வால்யூம் ஆஃப் பீப்புள் வந்து மேஜர் பிளேயர்ஸ் எல்லாமே நார்த்தில் இருக்காங்க. தேர் ஆர் 1 or 2 கார்பரேட் சோர்ஸ் இன் சைட் அண்ட் சவுத் இந்தியன் பிராண்ட்ஸ் ஆர் தேர், யூ நோ தட். ஸோ இப்போ இந்த கேப்சர் பண்ணுறதுல நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 0.1%. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பிளேயராக இருக்கலாம். ப்ராப்ளி இங்கே கட் பண்ணி நான் another 5 years ஐ குட் பி ஒன் ஆஃப் யுவர் பிக் பிளேயர் ஆல்சோ. இதில் எஃப்எம்சிஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்டோர்ஸில் சென்னையில் மிஞ்சி போனால் பண்ண விட முடியும்? 50 ஸ்டோர் போட முடியுமா? 500 ஸ்டோர் போட முடியுங்களா? 50 ஸ்டோருக்கு மேலே சென்னையில் போட முடியாது. ஸோ திஸ் த லிமிட். பட் there is a microeconomics is working that's called as a FMCG. நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற 3 மளிகை கடையில் 3 ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குது. ஓகே. குவாலிட்டி வால்ஸ் அண்ட் நீங்கள் அருண் ஐஸ்கிரீம் மொத்தம் ஃப்ரீசர் பாக்ஸ் கவுண்ட் தமிழ்நாட்டில் இல்லாமல் ROTN மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50,000 ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தட் மீன்ஸ் இட்ஸ் 50,000 stores who's your representative selling your product. ஸோ அப்போ அந்த ஒரு கேப் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ தட்ஸ் வாட் வி வென்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் வி ஆர் கெட்டிங் டு தி எஃப்எம்சிஜி மார்க்கெட்டிங். எஃப்எம்சிஜிக்குள்ளே போகிறோம். எஃப்எம்சிஜி இஸ் லைக் உங்களோட மளிகை கடையில் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரியான சேல்ஸ். நம்ம போவோம், நம்ம வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் போகிறோம், சண்டே போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொவிஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்துட்டு அதுதான் ஐஸ்கிரீம் டப் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இது நடக்கிற விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆல்ரெடி பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்களே உள்ளார, இது எப்படி பாசிபிள்? நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். நம்ம ஒரு 30 வருஷமாக இந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துருப்போம் இல்லைங்களா?
ஒரு லோட்டஸ் பிஸ்காஃப் இதில் எனக்கு ஒரு பாப்சிக்கலோ ஒரு குச்சி ஐஸோ போய் இங்கே இருக்க 50,000 கடையில் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம், கிடைக்காது. நானும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இன்றைக்கி வரைக்கும் அதே ஆரஞ்சு, அதே கிரேப்பு, அதே மேங்கோ, அதே வெண்ணிலா டப்பு, அதே மேக்ஸிமம் போனால் கெசாட் ஐஸ்கிரீம். ஸோ இதை தவிர பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து நான் ஒன்றும் பெரிய ஃப்ளேவர்ஸ் இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறீங்கன்னா ஏன் போகிறீங்க? I need some flavors, I need some the richness of the ice creams, I need something more. So that's what people are going. So இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, I'm not telling anything wrong, but அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இருக்குன்னா ப்ரைஸ் ஓரியன்ட். எனக்கு ஒரு 10 ரூபா ஐஸ்கிரீம் கொடுக்கணும், 20 ரூபாக்குள்ளே குச்சி ஐஸ் கொடுக்கணும். That's what people, that's I agree. I am not disturbing them. I don't want to be a competitor of existing players. Let's say Milky Mist or Arun Ice Creams. இவங்களோட காம்படிட்டர்ஸ், குவாலிட்டி வால்ஸ், இவங்களோட காம்படிட்டர்ஸாக நான் கன்சிடர் பண்ணல. I want to position myself as a little premium. Let's say ஃபெராரி இப்போ நம்ம 5 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் 120 ரூபாய்க்கு சில்க் விற்க ஆரம்பிச்சாங்க. கரெக்டு தானே? இப்போ சில்க் வாங்காமல் யாருமே இல்லையே. 3 ரூபாய்க்கு தேன் மிட்டாய் வித்துட்டு இருந்த காலத்தில் கிண்டர் ஜாய் வந்து 45 ரூபான்னு சொல்லி ஒரு குரூப் வைக்க ஆரம்பிச்சது. இன்றைக்குமே கிண்டர் ஜாய் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங். நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்கிறேன். குவாலிட்டி வால்ஸோட ஐஸ்கிரீம்ஸோட நீங்கள் டேட்டாவை செக் பண்ணி பாருங்கள். மேக்னம் இஸ் செல்லிங் ஃபார் 25% ஆஃப் தர் ஓன் பிராண்ட். அதாவது 75% வந்து சேல்ஸ் வந்து குவாலிட்டி வால்ஸில். இப்போ நீங்கள் 10 ரூபா 20 ரூபா ஐஸ்கிரீம், நீங்கள் சாக்கோபாரோ, நீங்கள் ஒரு கோனைஸோ வாங்குறதுல இந்த 2 ப்ராடக்ட் தான் இருக்கும் மேக்னமில், ஆல்மண்டும் ப்ரீமியம் பிராண்ட். ஸோ த பீப்புள் ப்ரிஃபர் தட். ஸோ அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐம் நாட் அ காம்படிட். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த ஜெயின்ஸ் எல்லாம் தாண்டி நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஐ வில் பொசிஷன் வாட் இஸ் மை ஃப்ளேவர் பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். I will position and I will selectively put it on my audience. I will grow my brand in that way. So how the Ferrari Rocher was positioned themselves, I am a premium chocolates. So அப்போ அந்த மாதிரி நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன்னு தான் பார்க்குறேன். I'm literally, I don't want to go and fight for 5 rupees 10 rupees ஐஸ்கிரீம்க்கு நான் சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை. I will position myself as a premium ice creams brand. ஓகே, ஸோ இட்ஸ் அ குட் மூவ். அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்குறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்திருக்கீங்களோ, மேபி அடுத்த தடவை பார்க்குறப்ப வேற ஒரு வளர்ச்சியில் இருப்பீங்கன்னு ஐ ஹோப் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I hope so. அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் வந்து நாட் ஓன்லி ஒரு சிங்கிள் பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டான பர்சன் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நான் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு புது பார்ட்டி வந்திருக்கு, புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சி வந்திருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அஸ் அ பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்களை? எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, சினிமாவில் பார்த்த மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு தான் எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஒரு மைண்டில் இருந்தாங்க. அதாவது உங்களை உள்பட எனக்கு ஒரு மாற்றம் கிடச்சிடாதா, என்னை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சிஎம் ஆயிட மாட்டாரா, நான் நினைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாராங்கிறத நான் லாஸ்ட் 10 days நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் சிஎம் ஆனால் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணுறாருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஐ லிட்டரலி see the people, see not only him. ஸோ அவரை சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாருமே அந்த எனர்ஜெட்டிக் ஃபோர்ஸோட அந்த பீப்புள், they are going to the ground, they are seeing the people, they are addressing it immediately. இதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து ஒரு 45 years நம்ம அதை பார்க்கல. ஒரு மினிஸ்டர்னா ஒரு பொசிஷனில் இருப்பார். நான் ஒரு லீடர் ரீசெண்டாக ஒரு மினிஸ்டர் போய் பார்க்க போனேன். அவர் he is welcoming with me in hand and saying that சார் நான் உங்களுக்கு ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன், உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசினார். திஸ் இஸ் யூ. ஐ ரியலி சர்ப்ரைஸ்ட் இன் தட். ஒரு மினிஸ்டர் அவரோட ஈகோலாம் விட்டுட்டு அவரோட இதை பற்றி பேசுகிறான்றப்போ நான் ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், ப்ராப்ளம் இன் பிஸ்னஸ் மேன், பட் அந்த அளவுக்கு they need that kind of அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ் தேவைப்படுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சி ஆக்சுவலி நீங்கள் என்னோட அதர் சைட் ஆஃப் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட கேரியரை நீங்களே எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கீங்க. இ-காமர்ஸை பற்றி நான் ரெகுலராக பேசுவேன், உங்களுக்கும் தெரியும். ஸோ வாட் ஐ வாஸ், நான் சொல்ல வர்றது வந்து ஒரே ஒரு கருத்து தான். நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் நான் எம் நாட் அகெயின், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் ஒன்றும் பெரிய ப்ரில்லியன்ட்டோ ஸ்மார்ட்டோ அப்படிலாம் கிடையாது. அதுமாதிரி ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் எப்படி யோசிப்பானோ அப்படி பண்ணி நீங்கள் எல்லோரும் என்ன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்பூனை விற்று ஒரு பேப்பர் சார்ட்டு விற்று வளர்ந்த ஆள் தான் நானும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் யூஎஸில் இருந்ததுனால எனக்கு அது ஒரு ஃபீஸிபிலிட்டிஸ் தெரிஞ்சது. ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு தேட். ஸோ நான் அது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்து இந்தியா யூஎஸ்லேருந்து வந்து ஐ பிகம் அ மில்லினியர். அந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எட்சியில் அமேசான்லாம் நிறைய பேர் யூஎஸில் விற்கிறதுக்கு, நிறைய பேர் இந்தியாவிலேருந்தே அதை விற்கலாம், அதை பற்றி தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் அதை பற்றி ஒரு ஃப்ரீயாக நான் வந்து சாப்பாடு போட்டு ஒரு செமினார் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் என்னோடய போஸ்ட் இன்னும் கூட இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக 12 பேர் லைக்கு, ஒரே ஒரு கமெண்ட் குட் ஜாப் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஒருத்தர் கூட அந்த செமினாருக்கு வரல, யாருமே ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ நான் அந்த செமினாரை போட்டால் எனக்கு 5000 பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, 200 பேர் 5000 கட்டி வர்ற அளவுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. இப்போ நான் இப்போ இந்த மணின்றதெல்லாம் தாண்டி நான் இது என்னோடய ஜேர்னி, நீங்கள் என்னோடய சோஷியல் ப்ரொஃபைல்ஸ்லாம் போய் பாருங்கள்.
2017 நான் அமெரிக்காலேருந்து இங்கே வந்த அந்த நாள்லேருந்து அந்த வாரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் டு ஒரு 9 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ லிட்ரலி கோ டு 100+ காலேஜஸ்க்கு நான் இது வரைக்கும் போயிருக்கேன். என்ன காலேஜ்லேருந்து எப்போ எனக்கு கூப்பிட்டாலும் ஐ டோன்ட் டினை இட், ஐ கோ. இப்போ நான் இப்போ என்னோட செமினார்ஸ் எல்லாம் ஐ சார்ஜ் லைக் மோர் தென் 5,000 rupees. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டன்னு கூட நான் ₹1 ஒரு காலேஜ்லேருந்து ராஜராஜன் காசு வாங்கிட்டு பேசினாருன்னு எங்கேயுமே பேசிக்க மாட்டேன். ஐ கோ, ஐ ஸ்பெண்ட் half a day to them டு டாக் அபவுட் வாட் இஸ் e-commerce, இது என்ன, இது நீங்கள் இப்போ இருந்தே படிங்க, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மோர் தென் நீங்கள் இன்ஜினியரிங் இதெல்லாம் ஆர்ட்ஸாக படிக்கிறத தாண்டி இதை படிங்கன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் மோர் தென் 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறேன். இன்றைக்கி வரைக்கும் என்னை பார்க்க வரவங்கள்ட்டையும் நான் இதை தான் சொல்கிறேன், இதை தான் பண்ணுறேன். ஏன்னா இது எனக்கு நடந்துருச்சு. இதை வந்து நான் ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்தாக தான் பார்க்குறேன். மிஸ் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு பொண்ணு ஒன்று பிங் பண்ணிருந்துச்சு. ஷீ இஸ் லிட்ரலி ரன்னிங் 20 ஸ்டோர்ஸ். ஒரு இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கமில் கூட அந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 20 crore ரெவென்யூ பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் 2019 எங்கள் காலேஜில், கிருஷ்ணா காலேஜில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிங்க, இந்த மாதிரி e-commerce பற்றி இதுதான் க்ரோத்துன்னு சொல்லி நீங்கள் ஒன்று பண்ணீங்க. நான் அதில் இன்ஸ்பயர் ஆகி அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போகாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண பிராண்டு தான் இது. இந்த லெவலில் இன்றைக்கி இருக்குது. நான் உங்களுக்கு இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தேன் சோஷியல் மீடியாவில், இன்றைக்கி தான் உங்களை பார்த்தேன், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். This give me the happiness of my entire things, more than money, etc. This is what I really need. ஸோ இந்த பொண்ணு பண்ணிச்சுன்ற நேற்று அதை விட ஒரு இன்ஸ்டாகிராம் காலில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார். சும்மா ஒரு லைவ் போவேன், அதில் ஒருத்தர் ஜாயின் பண்ணி சொன்ன ஒரு பையன், அண்ணா நான் உங்களை ஒரு வருஷமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கேன், நான் வந்து ஒரு HCUவில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன்னா அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். நான் வந்து என்னடா பண்ணுற, என்ன சேல்ஸ் பண்ணுறேன்னு கேட்டேன். நான் ஒரு மாதம் ஒரு ₹1,00,000 வரைக்கும் விற்கிறேங்கண்ணா அப்படின்னா. என்னடா விற்கிறேன்னு கேட்டேன். நானே ஷாக் ஆகிட்டேன். நானே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ரிசர்ச் பண்ணுறேன், அது என்ன ப்ராடக்ட் விற்குது அப்படிலாம். அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான், முருங்கை குச்சி விற்கிறேங்கண்ணா ஃபார் 4,500 rupees. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அவன் ஸ்டோரை போய் பார்த்தேன். 4,200 நீங்கள் அந்த கடையோட லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். 2,700 விற்கிறாங்க. 2,700 4,000 வரைக்கும் போகுது. சிம்பிள் முருங்கை குச்சி. அந்த பையன் வந்து மரத்தோட குச்சி அந்த நம்ம கண் சொல்லுவாங்க இல்லையா, முருங்கை கண், அந்த மரத்தோட கிளை, ஒரு சின்ன கிளை. அவன்கிட்ட நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தேன், என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன உனக்கு மார்ஜின்ஸ் எப்படி ஒர்க் பண்ண அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செலவே இல்லைங்கண்ணா, ₹8 வாங்குறேன், நான் 2,800 விற்கிறேங்கண்ணா அப்படின்னா. ₹8 வாங்கி 2,800 எப்படா நீ என்ன விட பெரிய ஆளாக இருப்பா போல இருக்கேன், நானே ₹12 ஸ்பூன் 1000 விற்கிறேன்னு சொன்னாலே எனக்கு கழுவி ஊற்றுறாங்க, நீ என்னடா விற்கிறேன்னு கேட்டேன். முருங்கை குச்சி வைக்கிறேனா அப்படின்னா. அப்புறம் போய் பார்த்தா உண்மையுமே ஹீ செல்லிங். இப்போ நேற்று கூட என்னோட ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தான் அந்த பையன். ஒரு சேலத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க அந்த பையன், அவங்க ஃபேமிலியாக வந்து இந்த லுங்கி வந்து நெய்கிற பிஸ்னஸ் போல் இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் சி அப்போ என்னோட சந்தோஷம் வந்து மோர் தென் எவ்ரிதிங், தட்ஸ் மை ஹாப்பினஸ். அவன் என்கிட்ட செமினாருக்கு வந்தால், கிளாஸ் எடுத்தால் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். அவனை மாதிரி ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூலையில் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தால் போதுன்றதான் என்னோட. நீங்கள் இதோட எக்கனாமிக் எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? இப்போ நம்மெல்லாம் வந்து இப்போ நான் கூட ஒரு போஸ்ட்டில் போட்டிருந்தேன், அதாவது டாலர் விலை ஏறிடுச்சுன்னு எல்லாரும் என்டையர் இந்தியா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏன்னா பிகாஸ் when I was start selling in Amazon.com the dollar rate was 68 rupees. now it is 96 rupees. நான் வாங்குற விலை அதே தான் இருக்குது. ₹12 வாங்கினது இன்றைக்கி ₹12 தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் விற்கிற விலை வந்து ₹822 ₹1,048 மாறிடுச்சு. So the flow is coming. So this is what I can adopt as inflations. நான் அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. See இது மோர் தென் தீஸ் காசஸ். அண்ட் இதை தாண்டி நான் எப்படி பார்க்கணுன்னா as a மெசேஜாக கூட நான் சொல்கிறேன். இது ஒரு தமிழ்நாட்டில் இந்த நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கு இது ஒரு மெசேஜாக கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்னு பார்க்குறேன். இதுக்குண்டான டாலர் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இது ஒரு e-commerce வந்து we are talking about ₹10 வாங்கி ₹12 விற்கிறது. இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டா சொல்கிறேன். நம்மளோட உமன் ஆண்டர்ப்ரனரோட லிட்ரஸி ரேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் க்ளோஸ் டு 83.17% வந்து அவங்களோட 83 பேர் படித்த உமன்ஸ் இருக்காங்க. டியூ டு தேர் ஃபேமிலி ஆஃப்டர் தே குட் ஹவ் பீன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய்ட்டு இருந்திருக்கலாம், ஒரு மேனேஜர் இருக்கலாம், உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம். என்ன முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் பாயிண்ட் தே ஹாவ் டு ரிசைன் தேர் ஜாப் for family, for kids and for personal reasons, health reasons, etc. They literally resigned it. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. சார் நான் ஏதோ ஒன்று பண்ணணும், என்னோட திறமையை நான் வச்சுட்டு நான் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறான். ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேக்கிங் பண்ணுறேன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன்னு தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஹெவி காம்படிஷனாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ சீ இட். ஸோ பட் தெர் வாட் இஸ் ஆப்ஷன் கேட்டால் இவங்களுக்கு அந்த மேப்பு தான் தெரிய மாட்டேங்குது. ஐ சி இப்போ நான் லாஸ்ட் ஒரு 8 months 6 to 8 months ஐ ஹேவ் பின் டு ஏஐ கம்ப்ளீட்லி.
சின்ஸ் ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றதை தாண்டி நான் அதுக்குண்டான அப்சஷனுக்குள்ள எல்லா போயிட்டேன். ஏரியாவே டச் பண்ணிடுவீங்க போல இருக்கு. இல்லை அது என்னோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, coming to this AI, and I have, since we are growing brand, we need a technological background for the things. ஸோ அப்போ அதுக்கு வந்து we approached a software company, சார் இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் வேணும். they quoted me like 40 to 45 lakhs and they gave me 6 months of time to develop the products and everything. So For a website? For not only website, so my internal softwares and websites, etc. வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஆஃப்டர் எக்ஸ்போசிங் டு திஸ் AI, சின்ஸ் ஐ வாஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். நான் அதை விட்டு வந்து ஒரு 10 வருஷம் இருந்தாலும் பேசிக் நான் தானே. ஸோ அப்போ அதனால் அதை வச்சு ஐ ஸ்டார்ட் லுக்கிங் அரவுண்ட். ஐ ஹாவ் சப்ஸ்கிரைப் டு ஸோ மெனி பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ், நாட் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், இட்ஸ் பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் லைக் டே அண்ட் நைட் ஆஃப் மை டைம். பிகாஸ் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து டெக்னாலஜிக்கலாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக மட்டும் க்ரோவே ஆக முடியாது. டெக்னாலஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக ஐ ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் டைம் ஆன் த டெக்னாலஜிக்கல் சைட். ஐ ஐடென்டிஃபைட் லாட் ஆஃப் திங்ஸ் வாட் திஸ் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் ஹியர் அப்படின்றதுக்கு காட்டுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் வந்து கிருத்திகா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீடு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வெப்சைட்டுங்கிறது ஒரு நீடு. ஒரு வெப்சைட் பண்ணால் எவ்வளவு சார்ஜ் ஆகும்? ஒய் யூ ஹேவன்ட் கிரியேட்டட் அ வெப்சைட்? அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. அதை இனிஷியேட் பண்ணாமலே இருந்தேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டு அவரை செஞ்சு தரேன்னு சொல்லி தே டுக் லாங் டைம் ஃபார். நானும் சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அது கிடப்பில் போட்டு கிடக்கு. அதுதான் உண்மை. நான் வந்துட்டு அதை கிரியேட் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டேன். பட் எனக்கு வந்து இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. முடிச்சுட்டு நான் வந்துட்டு அதுக்கான அமௌண்ட் சொல்கிறேன். நாங்கள் கண்டிப்பாக முடிச்சிருந்தாங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் விட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு. மேபி நான் சொல்ல போனால் ஒரு 4 monthsக்கு மேலே ஆயிடுச்சு நான் சொல்லி. அவங்க இன்னும் க்ரியேட் பண்ணலை. இதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டைம் இஸ் 3:55 now. ஸோ 4 o'clock-க்குள்ளே உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரேன். உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வேண்டாம். நீங்கள் அதாவது நீங்கள் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் கிருத்திகாக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண யூஸ்வலாக ப்ராசஸ் எப்படி இப்போ இன்றைக்கி வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ கிருத்திகாக்கு வந்து நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போய் கிருத்திகா பக்கத்தில் எனக்கு உங்களுக்காக 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு கேட்பேன். நான் உட்காந்து உங்களுக்கு எப்படி வந்து லோகோ வேணும், உங்களுக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, உங்கள் ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லுங்கள், கிருத்திகா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபவுண்டர் ஜேர்னி என்ன, அதில் நடுவில் 2 பாயிண்ட்டை விட்டுருவானுங்க. ஸோ அதை விட்டு நீங்களே மறந்துடுவீங்க. அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் என்ன, அதாவது நீங்கள் அவங்களுக்கு டேட்டா கொடுக்குறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம். டேட்டா கொடுத்தும் தான் எனக்கு வரல. அதை தான் நானும் சொல்கிறேன். அவன் வந்து என் பக்கத்தில் உட்காரல. நான் தான் ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாத்தையும் கொடுத்து லிங்க் முதற்கொண்டு 1000 லிங்க் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். See, this is a manual thing, sir, right? I will show you a live example of, so I really don't want any data from you. சரிங்களா? நான் போய் நீங்கள் கிளாட்ல உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. என்ன நடக்க போகுது? கிளாட்ல உட்காந்து நான் சொல்கிற ப்ராம்ப்ட் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. I want to create a website for myself, or like I want, see, as a vendor நான் சொல்கிறேன், I want to create a website for a journalist கிருத்திகா. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து இது. நீ இப்போ என்ன பண்ணுன்னா, கூகுளிலேருந்து அவங்களோட என்டையர் இன்ஃபர்மேஷனை ஸ்க்ராப் பண்ணிக்கோ. ஸ்க்ராப் பண்ணி எனக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக நான் வந்து ஒரு லே அவுட் கொடுத்துறேன். ஒரு பின்ட்ரெஸ்ட்டுக்கு போய் ஐ வில் ஷோ யூ விச் லே அவுட் யூ லைக். நான் இப்போ கூட லைவாக காட்டுறேன். உங்களுக்கு எந்த லே அவுட் எனக்கு வேணும் அப்படின்னு. நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் நிறைய லே அவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் வேணுங்க, இது அழகாக இருக்குங்க, எனக்கு இது மாதிரி வேணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லே அவுட்டை செலக்ட் பண்ணி கொடுங்க. அந்த லே அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, சார் இந்த லே அவுட்டை டவுன்லோட் பண்ணி கிளாட்ல அப்லோட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி லே அவுட் வச்சுக்கோ. உங்களுக்கு லோகோ, ஒரு எக்ஸாம்பிள் இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறேன். ஒரு லோகோ வேணும்னா லிட்ரலி nowadays it charge from 3,000 rupeesலேருந்து 10,000 rupees, it goes up to lakh also. நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ வேணும்னு டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஹிக்ஸ்ஃபீல்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, HIGGIES ஃபீல்டு, ஹிக்ஸ்ஃபீல்டுன்னு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி எனக்கு லோகோ ரிசம்பிளன்ஸ் இருக்கணும், என்னோட பேர் போட்டு கிருத்திகான்னு சொல்லி எனக்கு ஒரு லோகோ போட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுன்னா இட் வில் கிரியேட் இன் ஒரு 30 seconds க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். 30 seconds எக்ஸாக்ட்லி வாட் த ப்ரொஃபஷனல் ஹேவ் டூயிங் இட் கொடுத்துரும். நீங்கள் அந்த லோகோவை டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்தேன் இல்லையா, இந்த ப்ராம்ப்டோட இதுதான் என்னோட லோகோ, இதுதான் என்னோட வெப்சைட்டோட டெம்ப்ளேட், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ட்ரு அமுத்தி 3:55 4:02 உங்களோட வெப்சைட் 4 மணிக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை, அங்கே ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கோம் வெப்சைட் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட்
இதை போய் லேர்ன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இங்கே எல்லாமே தயக்கப்படுறாங்களா? அது எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இது விமெனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் அதுதானோ அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை எல்லாத்துக்குமே இப்போ தெரியும், இப்போ ஏஐ வந்துருச்சு, எல்லாமே பண்ணிக்க முடியும்னு தெரியும். ஸோ அதோட நம்ம எப்படி அதை பார்க்குறோன்றதை பொறுத்து தான் அந்த ஏஐ யூஸ் பண்ணி. இப்போ நமக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஏஐ என்ன இருக்கும், ஒரு காமன் மேன் தெரிஞ்ச வரைக்கும் ChatGPT ஒரு ஏஐ தெரியும். மிஞ்சி போனால் தேர் கிளாட் இந்த மாதிரி சின்ன அதை வச்சு என்ன பண்ணுன்றது தான் தெரியல. ஆமாம், அதுதான் ப்ராப்ளம்ஸ். அதாவது அதை நம்ம வந்து ஜென்ரிக் யூசர்ஸ்க்காக தேடுறோம். இப்போ சென்னையில் எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது, இது இந்த படம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி அதாவது நம்மளோட டே டு டே யூசேஜுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர அதை வச்சு எப்படி பணம் பண்ணுறோன்றது வந்து இன்னும் தெரியல. ஆக்சுவலி இது வந்து உண்மையாலுமே ஒரு இட்ஸ் லைக் ஒரு கேஷ் கவ் மாதிரியான இதை நான் பார்க்குறேன். இது நிறைய பேர் இன்னும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். ஃபார் என்ன மாதிரியான மார்க்கெட் இருக்குது அதுக்கு? there is 100 ways you can make it. 100 ways you can make it. இந்த மணி மேக்கிங் எப்படி யோசிக்கணும்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தெரியாமல் மணி மேக்கிங் பண்ண முடியாது. நான் இதை தான் மெயினாக பார்க்குறேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீமோட ஓனர். நான் வந்து எங்களுக்கு கம்பெனிக்காக ஒரு மியூசிக் போடணும். அதாவது எங்கள் ஜிகிள்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, வண்டி வந்தால் ஒரு சவுண்டு ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஜிகிள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, எவ்வளோ செலவாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ப்ராசஸ்? டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக் டைரக்டர். நாங்கள் மியூசிக் டைரக்டர்கிட்ட தான் போவோம், தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்கிட்ட போவோம். அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப இந்த மாதிரி. உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் தெரியும், எனக்கு யாரை தெரியும்? சரி, ஓகே. இப்போ நானே உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், கிருத்திகா எனக்கு ஒரு ஜிகிள்ஸ் பண்ணுங்க, கிருத்திகா எனக்கு எவ்வளோ கோட்டும் எவ்வளோ நல்லா கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ வாட் ஆர் த ப்ராசஸ்? ப்ராசஸ்ன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட போகணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், அப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணணும், சவுண்ட் மிக்சிங்கு, எடிட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும்போது ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் வாங்கிக்கலாம். தெரியாதவங்களாக இருக்கும்போது அப் டு 1 lakh வரைக்கும் வாங்குறவங்களா இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியும். அது எனக்கு பிடிக்கணும், அது உங்களுக்கு பிடிக்கணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது எனக்கு பிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக். ஐ வில் ப்ளே மை எங்களோட ஹாப்பி லிக்ஸுக்கு நாங்கள் பண்ண ஒரு மியூசிக்கை காட்டுறேன். Happy, 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 happy licks, licks, Okay. licks. ஓகே, ஹவுஸ் இஸ் சவுண்ட்? நைஸ், இட்ஸ் குட் டு ஹியர் ஆக்சுவலி. இது குட் இருக்கு இல்லையா? யார்கிட்ட கேட்டீங்க, யார் பண்ணி கொடுத்தா? இது யார் பண்ணி கொடுத்தான்னா என்னோட யூகேஜி படிக்கிற பொண்ணு தான் பண்ணி கொடுத்தா. என்ன சொல்றீங்க? ஓ, அவங்க எனக்கு புரியல ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஏஐன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி என் பொண்ணுகிட்ட நாங்கள் ரெண்டே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஷீ இஸ் யூகேஜி நவ். ஸோ அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தாரா, அவள் பேர் தாரா. ஸோ வந்து நான் வந்து அப்பா வந்து ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன், நீ மியூசிக் போடுறதா இருந்தால் எப்படி மியூசிக் போட்டு ஒரு ஜிங்கிள்ஸ் போடுறதா எப்படி ஜிங்கிள்ஸ் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் பாடின வெர்ஷன் தான் இது. பாடு. Happy, 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 licks, licks, licks. This is a raw sound. This is the raw sound. இதுதான் வந்து அவள் எனக்கு உண்மையில வாயால் அவள் வந்து எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஸோ இதை வந்து ஐ மேட் இட் வித் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. That's the output. This is the output. Happy, 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 happy licks, licks. It's a matter of 30 seconds. எனக்கு தெரியாது எத்தனை பேர் நம்மள திட்ட போறாங்கன்னு. I don't know. ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருந்து எல்லாரும் நம்மள திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நான் சொல்றது I made a rap song. So for example, இப்போ for மதுரை லான்ச்க்கு இதுக்கெல்லாம் வந்து we created our own rap. So அந்த அளவுக்கு the AI got improved. தெரியாது, அனிருத் சார் திட்டுவார். அவருக்கு காதுக்குள்ள போறக்குள்ள actually it's a part of the game. So I'm telling what are the things that you can make out of AI-ன்றதுக்கு சொல்றேன். See for example, இப்போ e-commerceலாம் பேசுறாங்க. இப்போ நானே e-commerce பற்றிலாம் பேசுகிறேன். ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு இன்னைக்கு வரைக்கும் பயங்கர பெரிய டிமாண்ட் இருக்குது, ஆனால் சப்ளை இல்லை. அதாவது நீங்கள் எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் you have to go to people, find the photographer, they will think their own time and schedule. The cost வந்து எவ்வளோ இருக்குன்னா மினிமம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா 10000 ரூபா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்குற அளவுக்குள்ள பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து since we are e-commerce brand, we do a lot of things இல்லையா? ஸோ அதனால வந்து we have identified a software which is you click any picture from your mobile phone. சரி, இப்போ இதுதான் என்னோடய ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோடய ப்ராடக்ட். நான் வந்து இப்போ இதை வந்து நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இதுலேயோ ஒன்று விற்கணும்.
இப்போ இதுக்கு ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு என்ன பண்ணணும், இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபரை ஹையர் பண்ணி அவர் ஒரு ஆங்கிளில் வச்சு அதை ஒரு எடிட்டிங் டீமுக்கு போய் அதை ஃபோட்டோ எடிட் பண்ணி அதை அவுட்புட் கொடுக்குறதுக்கு 2 வாரம் ஆயிரும். லிட்டரலி 1 வாரமாவது ஆயிரும் டு கிவ் அவுட்புட் ஃபார் ஈச் ஃபோட்டோகிராஃப். they will charge you 1000 rupees. It's not their mistake because it's a cost involved. So if I just click a picture like this and if I upload to a software and the output is just a small prompt. Okay. This is the output. இந்த அளவுக்கு இதோட அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்துடும். இதில் வச்சு நீங்கள் போஸ்டர்ஸ்லேருந்து என்ன வேணாலும் பண்ணலாம். See, if you want to make a business out of AI அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக நம்மலாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் வீடியோ க்ரியேஷன்ஸு கண்டென்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. See, this is all very basics. See, நான் என்னோடய ஒன்லைனர் வந்து இதுதான், என்னென்னலாம் யூடியூப்பில் இருக்கோ அதெல்லாம் பண்ண மாட்டேன், எதெல்லாம் இல்லையோ அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த அளவுக்கு ஏஐ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதுக்கு சொல்கிறேன். சி ஃபார் த கண்டென்ட் க்ரியேஷன்ஸ், இப்போ த பீப்புள் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் டாக்கிங் அபவுட் இந்த டெக்னிக்கல் வேர்ல்டு, டெக்னாலஜி வேர்ல்டு, த ஏஐ இஸ் த நெக்ஸ்ட் திங். ஸோ அப்போ அதில் எந்த அளவுக்கு த கண்டென்ட் க்ரியேஷன் இஸ் ஆல்சோ த ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ். இப்போ கிருத்திகா இஸ் கிரியேட்டிங் இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் அண்ட் அந்த இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து கிருத்திகா வந்து கண்டென்ட் போடணும் டெய்லி. Kritika is engaged with the day-to-day work. How do I do that? Even though I have a content and everything. நான் சொல்கிற ஒரு 2 சாஃப்ட்வேர் சொல்கிறேன். It's called as a Heygen. HEYGEN. Heygen அந்த சாஃப்ட்வேர் பேர். If you just go there and say, I want to create content for a next ஒரு 30 நாளைக்கு நான் வந்து இன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் பற்றி நான் பேசணும், எனக்கு வந்து ஒரு கண்டென்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, Claude will create a script, exact script, what you need to talk about, what is the hook point, இதெல்லாமே அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அது ஹேஜன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் உட்காந்து ஒரு 10 minutes உங்களோட நேச்சர் கெஸ்டரில் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ, எந்த ஸ்லாங்கில் எங்கே எழுப்பீங்க, எங்கே ஊ கூட்டுவீங்க, எங்கே எஸ் கூட்டுவீங்கன்றது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அப்படியே ஒரு நேச்சுரலாக ஒரு 15 minutes வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதோட அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. It will capture entire movement, eye movement, உங்களோட facial features எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி it will produce a video with the script exactly like you. Nobody can identify who did this. நீங்கள் கிருத்திகாவா இல்லை அதுவான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் கேமராமேன், இப்போ நான் this is literally every day it's something is growing. But there is a market. நீங்க சொல்ற மாதிரி நிறைய women வந்துட்டு who's working, அதாவது currently not working, பட் நிறைய டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஏதாவது பண்ணணும், ஃபினான்ஷியலாக ஐ ஹேவ் டு. சரி, இப்போ நான் ரொம்ப இன்னொன்று இதில் சொல்கிறது எப்படி பார்க்குறேன்னா, அதாவது தன்னோட அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு காசு கொடுக்க முடியல, என் தம்பி ஒரு ஃபோன் கேட்குறான், அவனுக்கு நான் வாங்கி தர முடியல, என்னோடய ட்ரெஸ்ஸு, என் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குறதுக்கு இவந்தோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பணக்காரராக இருக்கலாம், இல்லை அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, இருந்தாலும் தன்னோட தன்மானம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இடிக்கும். இதை போய் எங்கள் அப்பாவுக்கு கேட்டானா அவன் ஏதோ ஒன்று வார்த்தை சொல்லிட்டானா that will hit my back end. So see, there is a statement here. It's 83% of people who is educated with a BTech degree, with a BCom degree, with a highly educated, they are brilliant. So still they are making as a housewives and they are losing their potentials. நான் திருப்பி இப்போ நம்மளோட continuation of this சொல்லும் போது, this is what I want to change ன்னு சொல்கிறேன். இது வந்து not only for their financials or the depressions எல்லாம் தாண்டி, it is for their nation, it's for our country and it's for our state. ஸோ நம்மளோட ஸ்டேட்டோட எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம வாயில் பேசினாவோ இதெல்லாம் முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பேசாமல் இருக்கோம், இந்த ஏஐனால எவ்வளோ வந்து ஜாப் த்ரெட்டன்ஸ் இருக்குன்றது it will come to know in very soon. ஸோ இதெல்லாம் தாண்டி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இவங்க விட்டுட்ருக்காங்க. இந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ன்ற ஒரு கேட்டகரிஸ் வந்து ரொம்ப இதாக விட்டுட்ருக்காங்க. சி ஐம் நாட் ஹியர் ஆஃப்டர், நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நான் ஆக்சுவலி வந்து என்னோட லாஸ்ட் செமினார் வாஸ் எஸ்டர்டே. அதுக்கப்புறம் நான் வந்து இனிமேல் நான் பண்ணுறது இல்லை, சின்ஸ் ஐ எம் பிஸி வித் மை ஹாப்பி எண்டிங் அண்ட் அதர் பிஸ்னஸ்னால ஐ எம் நாட் கோயிங் டு கண்டினியூ ஆஸ் அ பெய்ட் செமினார்ஸ் மாதிரிலாம் பண்ணுன்றதை விட்டுட்டேன். ப்ராபப்ளி நான் ஒரு சர்வீஸ் மோட்டிவாக இனிமேல் வந்து ஐ வில் மேக் அ ஃப்ரீ செமினார்ஸ் ஃபார் couple of months or years. I don't know when I'm going to start and when I'm going to do it. Okay. So but அதை வந்து ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேன். அது வந்து எல்லாத்துலேயும் போய் சேரணும். அது வந்து ஒரு இதுக்காக இந்த கவர்மெண்ட் காதில் போய் இது ஒரு தனியாக அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியாவோ இந்த இ-காமர்ஸ் ரிலேட்டடான இதுக்கு வந்து போய் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு மூவை க்ரியேட் பண்ணோம். பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை நமக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம போய் வெளிநாட்டு முதலீடுகளை நம்ம பேசுகிறத தாண்டி நம்ம உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய, உங்களுக்கு ஒன்று முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், ஜகார்ட்டான்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம ஊரில், அந்த இந்தியாவில் இருக்குது.
அந்த என்டையர் சிட்டி என்ன பண்ணணும்னா எப்படி வந்து சைபர் கிரைம் பண்ணலான்னு சொல்லி டீச் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு ஊர், என்டையர் ஊர். அந்த அளவுக்கு ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கு ஒரு ஊர் ரெடியாக இருக்குது. பட் தி ஸ்டேட் இஸ் ஃபுல் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள் வித் a lot of people who is sitting in abroad. இப்போ குமார் ஸ்ரீதர் வெம்பு ஒரு ஜோஹோ ஃபவுண்டர் சொன்னார், யூ கம் பேக் டு அவர் ஹோம் கண்ட்ரி, வி வில் டூ மேஜிக் ஹியர்னு சொல்கிறார். அவர் ஒன்லைனில் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்குள்ள அர்த்தங்கள் 1000 அர்த்தங்கள் என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். So since I was a software engineer, I was earning like more than 1 crore rupees in USA. I was settled in Nike, and I worked with a lot of MNCs, PepsiCo, TJ Maxx, and Mari Staples, and a number of companies I worked. I worked with Bank of America. I know how I could have lived better, but I took a risk. I came back here and I was doing e-commerce. I'm far better than what I was earning there. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் எனக்கு நடந்துருச்சுன்றது நான் நம்பினேன், எனக்கு நடக்கும் நான் நம்பினேன். இதை நம்பாமல் நிறைய பேர் தன்னோட பேரண்ட், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்க அப்பா இறந்தது கூட வர முடியாத நிலைமையில் அவ்வளோ பேர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இது பிகாஸ் ஆஃப் த மணி. அதை விட்டுட்டு வர்றதுக்கு நான் வந்தால் இந்தியாவில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், எனக்கு என்ன இந்த சம்பளத்தில் நான் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்துட்டேன், அப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், இந்தியாவில் இருக்கவனுக்கு எல்லாத்துக்கும் யூஎஸ்க்கு போகணுன்னு ஆசை, யூஎஸில் இருக்கவனுக்கு எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசை. ஸோ இதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் ரியாலிட்டி. ஸோ இது வந்து எங்கே தடுக்குதுன்னா இந்த எக்கனாமிக்கல் பிரச்சனைகளில் தான் நிற்கிது. இப்போ நான் வந்தால் என்னோட 1 லட்ச ரூபா எனக்கு மாத செலவு, எனக்கு எங்கே கிடைக்கும் இந்தியாவில், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு எங்கே வேலை கிடைக்கும். ஸோ we have to create our own thingsங்கிறத இவங்க மறந்துடுறாங்க. அதுக்குண்டான பேஸை கிரியேட் இவங்க இப்போ இதை போய் நான் ஜார்க்கண்ட்லேயே உத்தரகாண்ட்லேயே பேச முடியாது. ஏன்னா அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜோட லெவலோ அவங்களோட புரிதலோ அவங்களுக்கு உண்டான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கோ கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 45 வருஷமாக நல்லதும் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ். There is a 500+ engineering colleges have been built, so much of engineers have been created in this our state. ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து ஒரு லேபருக்கு விற்கிறத தாண்டி அவங்க பண்ணுறதுக்கு உண்டான, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு 4 ஸ்டார்ட் அப் ஃப்ரம் தமிழ்நாடு ஹவ் கிரியேட்டட் ஒரு $1 million பில்லியன் டாலர் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒரு 4 பிராண்ட் சொல்லுங்க பார்ப்போம். டெக்னாலஜிக்கலி it's all Silicon Valley தான். ஸோ அப்படி இருக்கும்போது பிகாஸ் if you go and take the Silicon Valleyயோட CTO யார் இருப்பார், CEO யார் இருப்பார்னா நம்ம எல்லாம் ஒருத்தர் தான் இருப்பார். So the company value is $1 billion. They might be paying like ஒரு $100,000, $150,000 பே பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோதான் இதுதான் நம்மளோட இது. ஸோ this is what I really want to take it to the level. Think on you, do it something. It's not for you, it's for ours. நம்மளோட ஸ்டேட்டோட எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய சான்சஸ் இருக்குது. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு இருக்காங்கன்றத ஐ ஹாவ் டு, அதாவது நம்ம பேசுனதுலேயே எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் விமன் ஹூஸ் டூயிங், அதாவது வந்து ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு தெரியாமல் எல்லாமே ஒரே விஷயத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன அந்த 2 பிஸ்னஸ், பேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை மேக்கப்பாக இருக்கட்டும், அதில் ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுலேயே எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் அவங்களுக்கே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள். யா, ஸோ அப்போ வந்து யூ கேன் ஏர்ன் அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா, the most searched keyword in YouTube, how to make money in online. See, everybody is searching for it. So the one liner of it, they are not thinking on their own. That's a problem. See, you understand what is problem with you. இப்போ உங்கள் ஒரு உமனாக வந்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டே டு டேயில் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இருக்குன்னு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, எனக்கு இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சா அதே தானே பக்கத்து வீட்டுக்கு வரமாக்கும் ஒரு யூஸ் இருக்கும். இல்லை எனக்கு இப்படி என்னோட குழந்தைக்கு ஒரு ஷெட்யூல் போடணும், எனக்கு இட் மே பி எனிதிங். இட்ஸ் நீங்கள் ஆப் ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிராப் ஐடியாஸ் தான் சொல்லுவேன். இட்ஸ் சம்வேர் எங்கே இப்போ இருக்க அந்த ரெப்லேட் அண்ட் லவபிள் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் மேக் அன் அப்ளிகேஷன்ஸ் ஆப் வித் மேட்டர் ஆஃப் 5 minutes லிட்ரலி. யூ என்டர் யுவர் ரேண்டம் தாட், இட் வில் கிரியேட் இட். நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னா ஒரு 3 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் இம்பாசிபிள். ஒரு சாஃப்ட்வேர் டீமை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறக்கே உங்களுக்கு 6 மாதம் ஆயிரும். அண்ட் நம்ம விமன் எல்லாமே ரொம்ப பிரில்லியன்ட். கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி போட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அவங்க பண்ணிட முடியும்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் நான் பார்க்குறேன். அதனால் என்னால் முடிஞ்ச எவ்வளோ எஃபர்ட்ஸ்னாலும் என்னோட பை ஹார்ட்டாக நான் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி நானுமே வந்து ஃப்ரீ செமினார்ஸ் ஆர் லைக் அ ஃப்ரீ teaching to the people. So those right people, that's the one liner.
ஸோ அதுக்குண்டான முயற்சிகளில் என்னால் முடிஞ்ச பங்களிப்பை நான் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ ரிகார்டிங் திஸ் நீங்கள் ஏதாவது ஃப்ரீ செமினார் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் பண்ணுவீங்களா இது ஏஐ சம்மந்தமாக? சரி, இந்த ஏஐ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏஐ வந்து எல்லாத்துக்குமே புதுசு தான். நம்ம ஆரம்பித்த புதுசில் ChatGPTனாங்க, அதுக்கப்புறம் DeepSeekனானுங்க, அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டினாங்க, அப்புறம் Grokனாங்க, இன்றைக்கி கிளாடில் நிற்கிது. நாளைக்கு என்ன இருக்குன்னு யாராலுமே தெரியாது. இது எல்லாத்துக்குமே புதுசு தான். ஸோ அதனால் இது வந்து நான் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த பையன் முருங்கா வைப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த ஸ்பூனு நான் தான் பெரிய ப்ரில்லியன்ட்ன்ற ஆங்கிளில் எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்ன நேற்று அந்த பையனை பார்க்குறப்ப நான் ஷாக் ஆகிட்டேன். யாரா நீ 8 ரூபா குச்சி 2800 விற்கிறேன்னு சொல்கிற. ஹீ மேட் இட். ஸோ திஸ் இப்போ எனக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. இதுதான் நமக்கு வேணும்னு சொல்கிறேன். ஐ எம் ஹாப்பி டு டெல் எனிவேர், எனி மீடியா, ஒரு எவ்வளோ பப்ளிக்னாலும் சரி, ஐ எம் ஹாப்பி டு அட்ரஸ். இதுக்குண்டான இதில் வந்து 100 out of 100 ஐ கேன் டேக் இட் டு தி பீப்புள். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறவங்க யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க? த்ரூ இன்ஸ்டாகிராமில் நான் அவைலபிளாக இருக்கேன். என்னோட லேர்ன் வித் ராஜராஜன் இதில் அவைலபிளாக இருக்கேன். ப்ராப்ளி இனிமேல் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேனான்னு தெரியல. ப்ராப்ளி ஒரு 6 monthsக்கு எனக்கு என்னோட ஹாப்பினிங் க்ரோத்துக்காக நான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆன் அண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் ஐ வில் டெடிகேட் மை டைம் டு பீப்புள் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு சர்வ். நான் வந்து இது ஒரு 9 வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கேன். நான் எவ்ரி வீக் ஒரு காலேஜுக்கு போவேன். லிட்ரலி ஒன் டே ஐ லிட்ரலி ஸ்பெண்ட் வித் த கிட்ஸ். வாட் தே ஹாவ் டு திங்க். இவங்களோட பிரச்சனைகள் வந்து இவங்களோட ப்ரில்லியன்சி கிடையாது. இவங்களோட பிரச்சனைகள் வந்து திங்கிங் ஆஃப் த ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸை மாற்றணுங்கிறதுல தான் நான் குறியாக இருக்கேனே தவிர நிறைய பேத்துக்கு கைட் பண்ணுறேன், நிறைய பேத்துக்கு பேசுகிறேன். ஐம் நாட் கெட்டிங் எனி மணி ஃப்ரம் திஸ், பட் திஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட். நிச்சயமா. ஸோ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூவாக அது இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் அண்ட் நிறையா இது இ-காமர்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது டு அட்ரஸ் விமென் அப்படிங்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஹாப்பி அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ சார். தேங்க்யூ ஃபார் த டைம். Thank you so much. Thank you so much. Thank you.